அன்பு நண்பர்களே, நம்ம கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி முட்டை தக்காளி குருமா செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை தக்காளி குருமா செய்ய போகிறோம். முட்டை வந்து ஒரு 6 முட்டை அவிய போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். பல்லாரி வெங்காயம் 3 பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை பொடிசாக வெட்டியிருக்கோம். இதை வதக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வைக்க போகிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடணும். வெங்காயம் பச்சை மிளகா 2 போட்டோம். தக்காளி போட்டால் நல்லா வதங்கிடும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாகனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதங்கட்டும். இதுக்கடையில் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும். இதை எடுத்துருக்கோம். ஒரு சில் தேங்காய் சில் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி பூவு, கொஞ்சோண்டு கசகசா, பிரியாணி பூ எல்லாம் போட்டு நம்ம மொத்தமாக இதில் அரைச்சிக்கிடுவோம். இதை நல்லா மையாக அரைச்சி இதை அரைச்சாச்சு. இது மாதிரி அரைச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கணும். மறுபடியும் நல்லா கொதிக்க விடுவோம். அரைச்சி ஊற்றி நல்லா முறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அதை அடுப்பை சிம்மில் வச்சு விட்ருவோம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். முட்டை அவிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். சுடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆறின தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அப்படி ரெண்டாக கட் பண்ணியும் போடலாம். இல்லை அப்படி ஒரே முட்டையில் நடுவில் எடுத்து விட்டும் போடும். லைட்டாக வெட்டிட்டு அப்படி உள்ள
அவ்வளோதான், முட்டை தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். தக்காளி முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். குருமா முட்டை தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.